ரோல் மெட்டீரியலாக வந்து விஜய் ஆகிறாரு. பெட்ரூமில் அவன் கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சி எப்படி இருக்கும், எப்படி அந்த பிள்ளையோட மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு அப்பனாவன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்திக்கிட்டு கூத்து கும்மாளம் சொல்லி நடிகைகளோட வந்து ஒரு குடும்ப நடத்துகிற வீட்லேயே வந்து கும்மாளம் போட அந்த நடிகை புத்தாட்டம் போடுற நடிகரை கொண்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிட்டா அதுக்காக வசதி தான் வந்து அப்பா வேணாம், அம்மா வேணாம், பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணாம், யார் வேணாம் சொல்லிட்டு வீட்டையே கிளப்பாக மாற்றி வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? விஜய்ன்ற ஒரு பெரிய கல்ட்டு, அவர் ரூட்ன்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. ஜெகதீஷ் பழனிசாமி தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டு. ஜெகதீஷ் பழனிசாமி யாரு? விஜயோட மேனேஜரு. அது மட்டும் இல்லை, மாமா. ஷூட்டிங் ஸ்பாட்டோட யார் கட்டினோம் சார்? வரும்போது காலை கழுவிக்கிட்டு உள்ள வரணும் சார். குடும்பம் நடத்துகிற வீடு சார் இது. விஜய் வந்து போதைக்கு அடிமை வச்சிருக்கோம், பெண் போதைக்கும் மது போதைக்கும் அடிமையாக்கி வச்சிருக்கான் இவனுங்கன்ற. நான் ஒரு நடிகை சொன்னாலும் சொல்லிட்டு கட்சி தொடங்க ஒரே ஆள் யாருன்னா இவன் தான். எனக்கும் த்ரீஷாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என் அன்பு சகோதரி. இப்போ சொல்ல உன் கதையை நாரிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பேசுறீங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிச்சிருக்கு சொல்லி ஏன்னா நேத்தில் இருந்தே ஒரு விஷயம் ரொம்ப பூமாய் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவங்க மனைவி சங்கீதா விவாகரத்து அப்படின்னு என்ன நடந்திருக்கு சார்? முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, என்னோட கணவர் வந்து இன்னொருத்தவங்களோட தொடர்புல இருக்காங்க, ஆனா அவங்க பேர் நான் சொல்ல மாட்டேன், இப்போதைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. என் கூட பல ஆண்டுகளாம் பேசாம இருக்காங்க, ஒதுக்கி வச்சிருக்காரு, பொருளாதார ரீதியாகவும் பணம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டு அத்தனையும் உண்மைதான். அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அத்தனையுமே வந்து 2021 பிறகு என்னை வந்து அந்த வீட்டில் வந்து நான் உரிமையோடு என்னால் வந்து எதுவும் செயல்பட முடியல, பொருளாதாரம் அடிப்படையில் வந்து நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மன உளைச்சல் இருக்கிறேன். இதற்கு காரணம் எதுன்னு கேட்டால் விஜயோட அதான் தன்னுடைய கணவருடைய திருமணத்தை கடந்த ஒரு உறவு தான் காரணம். அந்த நடிகை யாருன்றதை வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தால் நான் அதை சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அது வந்து என்ன சொல்லுவாங்க, கத்திரிக்காய் கால் முளைச்சா கடத்தருக்கு வருவாங்க இல்லையா, அது வந்து இதுதான். அது தாண்டி பல ஃபோட்டோக்கள் புகைப்படங்களை வந்து வெளியிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை தான். அவங்க யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்றது இன்றைக்கி இணையத்திலையும் சரி சமூக வலைதளத்திலும் வந்து பரவலாக பேசப்படுறது. த்ரீஷாவை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, த்ரீஷா தான் வந்து விஜய்க்கு வந்து அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்றென்றும் காதல், லவ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டு போட்டது. அதுக்கப்புறம் நாய்க்குட்டியை தூக்கி வச்சுருக்க மாதிரி வந்து ஃபோட்டோ வெளியிட்டது, வெளிநாட்டுக்கு பயணப்படுற மாதிரி வந்து காட்சி பதிவிட்டது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு கேட்டால் வந்து தனி விமானத்தில் பயணம் பண்ணது வந்து பார்த்தா அந்த ஃபோட்டோவை யார் எடுத்தாங்க, அது வந்து ஏர்போர்ட்டில் வந்து எடுக்கப்பட்டது, அது யார் வந்து எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தரப்புலேருந்து விஜய் தரப்பில் த்ரீஷா தரப்புலேருந்து வெளியான தகவல் தான். ஸோ இது மாதிரி திட்டமிட்டே அவங்க சில ஃபோட்டோக்களை வந்து வெளியிட்டு வராங்க. இதனால் நாங்கள் வந்து என் பிள்ளைகளும் நானும் வந்து தலைகுனிவு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் இவ்வளோ காலம் நான் பொறுத்துட்டு இருந்தேன், இனிமேலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது சொல்லி அவங்க வெடித்து வெளியே வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. ஓகே சார். இப்போ அவருக்கு மகனே வந்து 25 வயசு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே எங்கள் கணவர்கிட்ட நான் சொன்னேன் 2021 நீங்கள் வந்து இப்படி ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வந்து எனக்கு பிடிக்கல, விளங்கிடுங்க. அதுக்கு என் கணவர் வந்து சரி நான் விலக பார்க்குறேன்னு உறுதியாக அழிச்சாரு. ஆனால் இப்போ அதை மீறிட்டான்னு சொல்கிறேன். ஆமாம், அதுதானே உண்மை. ஏற்கனவே வந்து 2-3 தடவை இப்போ ஏன் 2021 சில பேர் அறிவாளிகள் கேட்குறாங்க, ஏன் அப்போவே சொல்லணும் வந்து ஒரு கேள்வி. ஆமாம், அப்போ ஏன் எப்படி வரும் சார்? நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு விவாகரத்து வந்து ஒரு நாளில் முடிவெடுத்த முடியாது, டக்குன்னு முடிவெடுத்துட முடியாது. நீண்ட காலம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு மனப்புழுக்கத்தில் இருக்கும்போது கேட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கேட்டால் பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் இருக்குல்ல. அப்போது இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய மன உளைச்சல் ஆச்சுன்னா அவங்க வந்து தேர்வு எழுதுறது, எக்ஸாம் எழுதுறது, பாஸ் ஆகுறது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஒரு பொறுப்பான தாயாக தான் வந்து அவங்க நடந்துகிட்ருக்காங்க. அதனால தான் காலம் தள்ளி போட்டிருக்கிறாங்க. இல்லை முழுக்க அவங்களுடைய சுயநலம் மட்டுமே பார்த்துருந்தாங்கன்னா, சங்கீதாவுடைய சுயநலம் மட்டுமே பார்த்துருந்தாங்க, ஒரு செல்ஃபிஷாக வந்து சங்கீதா இருந்திருந்தாங்கன்னா உடனுக்குடனே வெடிச்சிருப்பாங்க.
ஆனால் ஒரு கால அவகாசம் எதுக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா பிள்ளைகளுடைய வந்து படிப்பு இருக்குது, பிள்ளைகள் மன உளைச்சலானா வந்து பிள்ளைகளோட படிப்பு பாதிக்கப்படும். அதனால் வந்து கணவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு தராங்க, மாற்று அவரும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாரு. அதை தாண்டி வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செவிமடுக்கலை, மறுத்துட்டாரு, அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றலை, வாக்குறுதியை காப்பாற்றணும் போது அப்போ வந்து இறுதியாக தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரே வந்து இதை பேசும்போது இன்னும் வெளி உலகத்தில் வந்து ரொம்ப அசிங்கப்படுது, ட்ரோல் மெட்டீரியலாக வந்து விஜய் ஆகிறாரு. அவர் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் ஒரு குடும்பமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்காலம் பாதிக்கப்படுது. அப்பா அம்மாவாவது இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கணும். யார்? சோபாவும் சந்திரசேகரும். அதுதான் சார், அதுதான் சார், அதுதான் புரியுதா உங்களுக்கு? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்திக்கிட்டு கூத்து கும்மாளம் சொல்லி நடிகைகளோட வந்து ஒரு குடும்பம் நடத்துகிற வீட்லேயே வந்து கும்மாளம் போட நடிகை குத்தாட்டம் போடுற நடிகரை கொண்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிட்டா அதுக்காக வசதி தான் வந்து அப்பா வேணாம், அம்மா வேணாம், பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணாம், யார் வேணாம் சொல்லிட்டு வீட்டையே கிளப்பாக மாற்றி வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? இதான் நடக்கும். அவர் இன்னொரு டி ராஜேந்திர, இன்னொரு சிவகுமார் அப்படின்னு யார் சொன்ன சொல்லுங்க சார். மமிதா பைஜ் திருப்பி சொல்கிறேன் பாருங்க சார், பல நடிகைகள் வந்து வாய்ப்புக்காக விஜய்ன்ற ஒரு பெரிய கல்ட்டு, அவர் ரூட்ன்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. ஜெகதீஷ் பழனிசாமி தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டு. ஜெகதீஷ் பழனிசாமி யார்? விஜயோட மேனேஜரு. அது மட்டும் இல்லை, மாமா. அது மட்டும் கிடையாது, அந்த ரூட்ன்ற அமைப்புக்கு வந்து பினாமியாக செயல்படுறான். அவன் விஜய் வந்து கைக்குள்ளேயே வச்சிருக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மமிதா பைஜு மாதிரி இன்னும் ஒரு 10, 25, 30 பைஜு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்போ அவங்க எப்படி சொல்லுவாங்க? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ மோசமான நபராக இருந்தாலும் உங்ககிட்ட உதவி கேட்டு ஒரு பெண் வராங்க, அவங்க வெளியில் போய் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப அருமையான மனுஷங்க, சூப்பர் மனுஷன் அப்படி தான் சொல்லுவாங்க, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் கூட. கரெக்டாக சொல்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கிடையாது, இவனுக்கு லட்சணம் என்னன்றது தெரிய வரும். நான் சொல்கிறேன், பெண்கள் தொடர்பு இருக்குது, வந்து இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் பல நடிகர்களுக்கு இருக்க தான் செய்யுது. சரிங்களா? அதெல்லாம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். ஷூட்டிங் ஸ்பாட்டோட யார் கட்டினோம் சார், வரும்போது காலை கழுவிக்கிட்டு உள்ளே வரணும் சார். குடும்பம் நடத்துகிற வீடு சார் இது. அங்கே கொண்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் போடுற நடிகர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அங்கே எப்படி வந்து ஃபேமிலி எப்படி இருக்கும்? வயது பண்ண வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? அது ஆபத்து இல்லையாது. வீட்டையே நீங்கள் கிளப்பாக மாற்றி வைக்கிறீங்க, என்ன ஆகும்? எங்கே எதை பண்ணணும் இருக்குது. செருப்பு எங்கே விடணும்? நம்ம வீட்டுக்கு வெளியே விடணும், வாசலில் தான் விடணும். புரியுதா சார்? நான் எங்கே கட்டுறோம்? வெளியே தான் கட்டணும், வெளியே தான் கட்டணும். புரியுதா சொல்கிறது? வீட்டுக்குள்ளே நாயை வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அப்படி தான் அங்கங்கே அசிங்கம் பண்ணி வைக்கும். அதெல்லாம் வந்து இதுதான் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு மனசாட்சியோடு நடந்துக்கணும். ஒழுக்கன்றது நல்லா புரிஞ்சுங்க, ஒழுக்கன்றது இங்கே ஒரே ஸ்கேல் கிடையாது சார். அவனுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. இது வந்து எல்லா ஸ்கேலையுமே நீங்கள் உடச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, ஸ்கேலே கிடையாது. எப்படி வேணால் வாழலாம். இருந்தா இரு, நான் இப்படி தான் இருப்பேன், நீ இருந்தா இரு, போனா போ. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அவ்வளோ பெரிய வீட்டில் பனையூரில் நீ ஒரு ஆள் மட்டும் இருக்கிற, பனையூரே சுடுகாடாக்கி வச்சிருக்க. அதான் சார், அப்பா அம்மா மனைவி எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்போ அவர் யாரோட கண்ட்ரோல் இருக்கான்னு ஒரு கேள்வி. அதை தான் சார் நானும் சொல்கிறேன். இந்த புஷி ஆனது யார்? இந்த புஷி ஆனது யார்? இந்த ஜெகதீஷ் பழனிசாமி யார்? புரியுதா சொல்கிறது? இந்த புஷி ஆனது இந்த ஜெகதீஷ் பழனிசாமி யார்? இவனுங்கெல்லாம் வந்து விஜய் சுற்றி இருக்கிற மாமா வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க. இதுதான் உண்மை. விஜய் வந்து போதைக்கு அடிமை வச்சிருக்கான், பெண் போதைக்கும் மது போதைக்கும் அடிமையாக்கி வச்சிருக்கான் இவனுங்கன்ற நான். இதை தாண்டி வந்து இந்த கல்ட்டை பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தொடங்கலான்றது ஒரு திட்டம். இவன் யாரை கேட்டு கட்சி தொடங்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் இந்த பொறுக்கிகள் நான் வந்து முன் வச்சு தான் அரசியல் கட்சி. ஒரு நடிகை சொன்னாலும் சொல்லிட்டு கட்சி தொடங்க ஒரே ஆள் யாருன்னா இவன் தான். மற்றவங்களாம் கொள்கையில் முரண்படுறாங்க, வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அரசியல் ரீதியான பிரச்சனைகள் சொல்கிறேன். அரசியல் ரீதியாக நீங்கள் சொல்லுங்க, ஓகேங்க சார். ஆனால் இப்போ இங்கே வந்து அவங்க மனைவி வந்து விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மறுத்தோ இல்லை எதிராவோ விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்களா சார்? என்ன சொல்ல முடியும் சார்? என்ன சொல்ல முடியும்? இனிமேல் தான் கட்டுக்கதைகள் ரெடி பண்ணணும், இனிமேல் தான் கதைகள் ரெடி பண்ணணும். டிசம்பர் மாதமே, லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதமே வந்து சென்னையில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சில டைரக்ஷன்லாம் கொடுத்து இப்போ செங்கல்பட்டு வந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி வந்து அவருக்கு நோட்டீஸ் வாங்கியிருக்கிறாரு. அந்த நோட்டீஸ் வாங்கினோன்னா முதல் செஞ்ச வேலைன்னு கேட்டால், ஊடகத்தில் போய் யாரும் பேட்டி நேர்காணல் கொடுக்காதீங்க, மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் யாரும் வந்து ஊடகத்தில் போய் பேட்டி கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. தலைமை சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் போய் பேசணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு தற்காப்பு நடவடிக்கையை தான் இவங்க வந்து இவர் எடுத்துகிட்டு வராரு. இல்லை, ஒரு அஷூரன்ஸ். இப்போது வழக்கு பதிவு பண்ணுறாங்க சார் ஹைகோர்ட்டில். அதுக்கப்புறம் வந்து சில சமரசங்கள் பேசியிருக்கலாம். நான் இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்.
ஆனாலும் சில தகவல்கள் அவங்க போகல. சில பேர் சொல்லலாம், என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க லண்டனில் இருக்காங்க, அவங்க எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. அவங்க மகன் வந்து நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்கிறார், என் பக்கத்தில் தான் இருக்கிறார். சரிங்களா? அப்போ வந்து தகவல்கள் போக தானே செய்யும். அவங்க நெருக்கமானவங்ககிட்ட வந்து ஒரு நடிகை வராங்க போகிறாங்கன்றது வந்து தெரிய தானே செய்யும். அதாண்டி இப்போ வந்து கேட்டால் நயனார் நாகேந்திரன் ஒரு தகவல் சொல்லும் போது த்ரீஷா கொடுத்த அந்த பதில் இருக்கு இல்லையா, அந்த கண்டன அறிக்கைன்னு, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எனக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை சொன்னாங்களா? சொல்லலை. அரசியல் கட்சிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த அரசியல் கட்சியோடும் நான் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நயனார் நாகேந்திரன் வந்து இவர் அரசியல் கட்சி இந்த அம்மா இருக்கிறாங்களாம் சொல்லவே இல்லை. த்ரீஷா வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்கன்றாரு, அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லணும்? விஜய்க்கும் எனக்கும் தொடர்பு இல்லை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உள்ளம் நிறைவடைஞ்சிருக்கும், அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விஜய் கூட சொல்லியிருக்கலாம், எனக்கும் த்ரீஷாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என் அன்பு சகோதரி. இப்பவும் சொல்ல. அப்போ இதை அமைதி காத்து கடந்து போகிறீங்க. அதுக்கப்புறம் மைக்கை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க. உன்னை மட்டும் அசிங்கமாக பேசுகிறாங்க, உன் பிள்ளையும் தான் பேசுகிறாங்க. எதுக்காக பேசுகிறாங்க? ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறது பார்க்குறீங்களா இல்லையா? விஜய் மட்டும் ட்ரோல் மெட்டீரியல், மகனும் சேர்ந்து பலியாகிறான். அப்போ மகனுக்கு எதிர்காலம் இருக்குல்ல. ஒரு தாய் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்க, கணவனை கூட விட்டுருவாங்க, பிள்ளைய விட மாட்டாங்க. அதான் தாய்ப்பாசன்றது. ஏன் தாய்ப்பாசம் உயர்வாக மதிக்கப்படுது? கணவனை கூட செகண்ட் ஆப்ஷன் வைப்பாங்க, பிள்ளைய விட மாட்டாங்க. அதுதான் தாய்ப்பாசம். ஆனால் இந்த நாய்ங்க என்ன சொல்லுது? ஆண் தாயின்னு சொல்லுது. யார் ஆண் தாய்? புஷி ஆனந்த் என்னது ஆண் தாய்? எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள்? ஆண் தாயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும்? ஓகே சார், சினிமா துறை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடிகைகள் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வர்றது வந்து ஒரு இயல்புன்னு ஒரு விஷயத்துக்கு வந்துருச்சு. எப்படி இப்படி கிசு வரும், அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் சரியாயிடும். ஆனா இப்போ இந்த ஒரு விவகாரம் மட்டும் இந்த அளவுக்கு பூமா ஆனதுக்கு காரணம் பொதுவாக எடுத்துக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மானமுள்ள பெண், ஈழத்தோட வார்ப்பு, அது பிரபாகரன் வளர்ப்பு. எல்லாரும் வந்து ஈஸியாக கடந்து போயிடறாங்கன்னா எத்தனை பேர் கடந்து போகிறாங்க? ஏன் வந்து ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி மேலே கேஸை போடலையா? அவங்க கடந்து போயிட்டாங்களா? எல்லாரும் கடந்து போகிறதெல்லாம் கிடையாது. மானரோஷம் உள்ளவங்க எதிர்த்து போராடுறாங்க. மானங்கட்ட நாய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுது. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன்னு போயிடுதுங்க, அவ்வளோதான். எல்லாரையும் நீங்கள் சமப்படுத்தி பார்க்காதீங்க. மானமுள்ள பொண்ணு போராடுவா, புருஷனை மீட்கிறதுக்கு போராடுவா. புருஷன்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறான், பெண் போதைக்கோ மது போதைக்கோ அடிமையாக இருக்கிறான், அவனை மீட்கணும்னு சொல்லிட்டு போராடுவாங்க. போராடுற லிஸ்ட்டில் யார் இருக்கிறாங்க? ஸ்ருதி இருந்தாங்க, மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி. ஜெயம் ரவியோட வந்து மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி போராடுறாங்க. அந்த வருஷம் இவங்க தான் போராடினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாறணும், முதலமைச்சராகி உட்காரணுன்ற எல்லா பொறுக்கிதலும் பண்ணிட்டு நீ போய் முதலமைச்சராக உட்காருவியா? நீ என்ன கிடையாது. இதில் போய் நீ இவங்களெல்லாம் பேசிட்டு இருக்கிற, உன் கதையை நாறிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பேசுறீங்க. எத்தனை முறை கேட்டிருப்பேன் உங்க இதே மீடியாவில் உட்காந்து. உன் குடும்பத்தோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தைங்க சாப்பிட்டுதா தெரியுமா? புள்ள எப்படி இருக்கிறான்னு தெரியுமா? இந்த வயசுல 25 வயசுல 23 24 வயசுல இந்த வந்து ஒரு ஆண் பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு தந்தையோட வழிகாட்டுதல் இருக்கணுமா வேணாமா? தந்தையோட பாதுகாப்பு இருக்கணுமா வேண்டாமா? ஒரு வந்து தந்தை வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கா இருந்தனா அந்த குடும்பம் என்ன ஆகும்? பொறுப்புள்ள தாயா இருந்தனால தான் ஒரு அவகாசம் கொடுத்தாங்க. அந்த அவகாசத்தை தாண்டும் போது வேற வழியேறும் போது இப்போ வந்து முடிவெடுத்து பிளாஸ்ட் ஆகி வராங்க. இப்போ நாகரிகத்தை கடைபிடிக்கிறாங்க. அவங்க 2 செகண்ட் ஆகுமா பேச சொல்றதுக்கு? ஊருக்கே தெரியும் அந்த நடிகை யாருன்றது. 2 செகண்ட் ஆகாது. எப்படிதான் கோர்ட்டுக்கு போகும்போது காரி தொப்ப தான் போறாங்கன்னு வச்சுக்கலாம், வெளியே வரதான் போகுது. தப்பு. ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்தையுமே. யார் எங்க வைக்கணும்? புஷியா அந்த தூக்கி வந்து பெட்ரூம்ல விட்டான், குடும்பத்தை நாசமாக்கிட்டான். ஜெகதீஷை கொண்டு வந்து பெட்ரூம்ல விட்டான், குடும்பத்தை நாசமாக்கிட்டான். யார் எவ்வளோ போராடணும்? ஒரு பிள்ளை வர வந்து பார்த்தீங்கன்னா போராடுறான். எந்த நல்லா புரிஞ்சுங்க தம்பி, நல்லா புரிஞ்சுங்க. இந்த காணொலி பார்க்குற அத்தனை புரிஞ்சுங்க. ஒரு அம்மா வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை இருக்கிறான். பெட்ரூம்ல அவன் கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி எப்படி இருக்கும்? எப்படி அந்த பிள்ளையோட மனசு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரே கேள்வி அதுதான், ஒரே பார்வை. அம்மா இருக்கிற இடத்துல ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல வந்து இருக்கும்போது அதை பார்க்குற பிள்ளை என்ன செய்வான்? யார் அதுக்கு காரணமோ அவனை சட்டையை பிடிக்கிறான். போயிட்டு ஜெகதீஷ் சட்டையை பிடிச்சிருக்காரு, குடும்பத்தையே நாசமாக்கிட்டே பாவி அப்படின்னு வந்து சட்டையை பிடிக்கிறான். அடி யாருக்கு விழுது? விஜய் கிட்ட இருந்து மகனுக்கு விழுது. வீட்டை விட்டு வெளியே போறான்னு அவன் ஒரு அப்பனாவன். அதே வந்து தோலுக்கு மிஞ்சிட்டான் பையன். தூக்கி போட்டு மிதிக்கிறது எவ்வளோ ஆகும் விஜய்? நான் கேட்குறேன். சினிமாலாம் அவன் ஸ்டண்ட் அடிக்க முடியும். தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். நானும் அதெல்லாம் செஞ்சிருப்பான் அந்த வேலையை. அம்மா இருக்கிற இடத்துல எப்படி வந்து நீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு
அம்மா இருக்கிற இடம் சார் இது, வீடு சார் அது. நடிகர் கூட்டு வந்து கும்மால் அடிப்பா, எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்த்துருப்பா. எவ்வளோ நாள் வேடிக்கை பார்ப்பாங்க? ஒருத்தன் கேட்குறான், 21 சொல்ல வேண்டியதானே. ஒரு குடும்பத்தில் எவ்வளோ நடக்கும்? இதெல்லாம் ஒரு நாள் எடுக்கிற முடிவா இது? அறிவு தான் கேட்பானா? 21 நீங்கள் ஏன் வழக்கு போடல, இப்போ வந்து வழக்கு போடுற? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் கட்சி அது இதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க ப்ரொஃபஷனை பற்றி கூட கவலைப்படலை. நீ எந்த படத்தை நடிக்கிற, நீ என்ன அரசியல் பண்ணுற, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பிரச்சனை இது, வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கை பிரச்சனை எப்போ அவங்க பேசணும் அப்போ அவங்க முடிவு எடுக்கிறாங்க. எலெக்ஷன் எடுத்து நீங்கள் கோக்குறீங்க. இப்போ திமுக மேலே போடலாமான்னு ட்ரை பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் மேலே திமுக கூடுவேன் நான் கேட்குறேன். அசிங்கமாக கேட்குற மாதிரி ஆயிடுது. அப்புறம் எல்லாத்துக்கும் திமுக காரணம். லாஸ்ட் क्वेश्चन சார், இப்போ இந்த ஒரு பிரச்சனையை நடிகர் விஜய் அவர்கள் எப்படி பேசணும்? ஒரு பேசும் பண்ண முடியாது. நல்ல நாள் பார்த்து இல்லை எப்படி அவங்க செய்யறதே அது ஒன்று தானே. இன்னும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் அமைதியாக தான் அமைதி காப்பேன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதா. இதெல்லாம் பாருங்க, எந்த குடும்பம் தம்பி நல்லா புரிஞ்சுங்க. யாரும் வந்து பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம நினைக்கிறோம் பிரிஞ்சு போகணும். குடும்பத்தோடு இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும். குடும்பத்தோடு இருந்தால் நான் தான் பல முறை பேசியிருக்கேன். எல்லா உடனே ஏன்னா அங்கே நடக்கிறது என்னன்றது எனக்கு தெரிய வரும். எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அம்மா அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன் நான். அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய வந்து கல்ட்டு நான் கேட்குறேன். மனைவி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு அழுத்தம் வருது, மீட்கணும் போகிற. அப்போ நீ தேவையில்லாம் அப்போ என்ன செய்யணுன்னா அம்மா அப்பாவோட நீ நெருங்கி போகிற. எவனாவது செய்வானா சார்? 50 ஆண்டு காலம் வந்து நடித்து பொன் விழாவெல்லாம் பல நடிகர் கண்டிருக்காங்க. அவங்களாம் குடும்பத்தோடு போகிறாங்க. மலேசியாவில் இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டு நீ டிக்ளேர் பண்ணுற. அங்கே ஆடியோ லான்ச்சுக்கு அங்கே மனைவி வரணுமா இல்லையா, பிள்ளைகள் வரணுமா இல்லையா? நான் கேட்குறேன். ஒரு அரசியல் கட்சியோட உன்னுடைய கெரியரில் ஒரு டெவலப் ஆகும்போது அந்த இடத்துல யார் சார் இருக்கணும்? யார் இருக்கணும்? ஒரு கெரியரில் அடுத்தடுத்து டெவலப் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குற, அங்கே யார் இருக்கணும்? கூப்பிட்டா வர போகிறாங்க. அதுதான் சார் நானும் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, அந்த லியோ படத்திலேயே அந்த லிப்லா காட்சியை நீங்கள் பாருங்கள். திணிக்கப்பட்ட காட்சி அது. ஒரு டீனேஜ் பையனுடைய அம்மா அப்பா அந்த படத்தில் லிப்லா காட்சி அவசியமா? திணிக்கப்பட்டது. கோட் படத்தில் திட்டமிட்டு வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட சொத்து கூத்தடிச்சு கும்மால் அடிச்சுட்டு திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கோம். திரிஷா அந்த படத்தில் பாருங்க, எடுத்து பாருங்க. ரசிகர் சொல்றாங்க, பொறுக்கி பசங்க ரசிகர். ரசிகர் சொல்லாதீங்க, பொறுக்கி பசங்க சொல்லுங்க. அவன்லாம் ரசிகர்லாம் சொல்லாதீங்க, ரசிகர் தொண்டர்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. படமெல்லாம் கிடையாது. திட்டமிட்டு படம் இந்த கதையெல்லாம் வேணாங்க. திட்டமிட்டு திணிக்கப்பட்ட காட்சி. லிப்லா காட்சி 18 வயசு வந்து ஒரு டீனேஜ் பிள்ளைக்கு அம்மா அப்பா லிப்லா காட்சி வைப்பீங்களா நீங்கள்? அதில் என்ன ஒரு மோசமான பொறுக்கித்தனமான ஒரு வசனம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா அந்த படத்தில்? எது அதெல்லாம் வைப்பாங்களா யாராச்சும்? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. பொறுக்கி பசங்க பேச்சு கேட்டுக்கிட்டு எப்படி அந்த காட்சி வைக்கலாம்? திட்டமிட்டு அவங்க சொல்கிறாங்க பாருங்க, வெளிநாடு கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடிகையில் சுத்த பல பேருக்கு நினச்சிட்டு இருக்கிறான் போட்டெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு. இஷ்டத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு சுற்றுறது, ஊரை சுற்றுறது குடும்பம் சார். இதெல்லாம் ஒரு நல்லா புரிஞ்சிக்கணும். நீ நாடு ஆள ஆசைப்படுற, நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும். எவ்வளோ பெரிய தப்பு தனி விமானத்தில் பயணம் பண்ணுறது, எவ்வளோ பெரிய தப்பு. எப்போவுமே அது நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து சில பேர் சொல்கிறோம், இப்போ தேர்தல் நேரத்தில் இருந்தால் இதுக்கு பின்னாடி திமுக, எல்லாத்துக்கும் கூட திமுக கூப்பிடுவீங்க. நான் கேட்குறேன், வெக்கம் கட்டுவீங்களா நீங்கள்? எல்லாத்துக்கும் திமுக கூப்பிடுவீங்களா நீங்கள்? இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? முரசொலி செல்வம் அவங்களுடைய பேத்தி வந்து விஜய் மகளோட கிளாஸ்மேட், 2 பேரும் ஃப்ரெண்டு. எல்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க தானே சார். அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லலாம்ல. தாத்தா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம்ல. நாங்கள் வந்து எக்ஸாமில் இருக்கிறோம் நாங்கள் சொல்லலாம்ல. உடனே நீங்கள் அதை எடுத்து போட்டு திமுக தான் வந்து சங்கீதா பின்னாடி இருக்குன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் வந்து நல்ல கண்ணத்துக்கு போனேன், கம்யூனிஸ்டுகள் தான் உன்னை இயக்குறாங்கன்னு சொல்லலாமா? இல்லை நீங்கள் அங்கே போனேன் பொக்கே கொடுக்கறதுக்கு போனேன் ஜேபிஆருடைய வீட்டு திருமணத்துக்கு, அவங்க தான் இயக்குறாங்கன்னு சொல்லிடலாமா? உன்ன அவங்க தான் பின்னாடி இருக்காங்க சொல்லலாமா? தப்பான விஷயம். எதுக்கு எதடா சொல்கிறீங்க? திமுகவுக்கு இதில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை இது. நீ தான் இதை தீர்த்திருக்கணும். 52 வயசு இருந்தாரா அவனுக்கு? திருமணத்தை கடந்தவரும் மயிர் கடந்தவருன்னு வயசு நான் அவனுக்கு 52 வயசு. பிள்ளைகளாம் வளர்ந்து கல்யாணம் 1000 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. பிள்ளை கல்யாணம் பண்ணலாம் சார். நல்வழி காட்ட திராணி இருக்கா? உன்ன மாதிரி உங்கள் அப்பா இருந்தானே நீ என்ன இருப்ப? அது மட்டும் போய் சொல்லு. உன்ன மாதிரி உங்கள் அப்பா இருந்தா எஸ்எஸ்சி இருந்தாக்கா இந்நேரம் நீ பொறுக்கின்னு போயிருப்ப. இந்த கல்ட்டுக்கிட்டலாம் இருந்துக்க மாட்டேன், பிச்சை எடுத்துருப்பேன் எங்கேயாவது. அதுவும் உங்களுக்கு இருக்கிற வந்து மண்ணாங்கட்டி அதான் இருக்கிற அதான் சொன்னேன், களிமண்ணா இருக்கிறல்ல, நீ எங்கேயாவது பிச்சை தான் எடுத்துருப்ப எஸ்எஸ்சி இல்லைன்னா. நன்றி சார்.
தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.